இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அபிராமி கிட்னி கேரில் தான் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட அபிராமி கிட்னி கேரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு லிவர் டிரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஈரோட்டில். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விமன்ஸ் டேவை முன்னிட்டு உங்களுக்கு விமன்ஸ் கேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இனிமேல் வந்து தேடி போகவே தேவையில்லை. பிகாஸ் நம்மளோட அபிராமி கிட்னி கேர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நியூ லான்ச் கொடுத்து நிறையா விதமாக ஒரு சூப்பரான எல்லா விதமான டெக்னிக்கல்ஸும் இங்கே இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்து ஃபுல் கொடுக்குற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட உமன்ஸ் டே முன்னிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா அபிராமி உமன்ஸ் கேர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் சென்டர் பை மதர்ஹுட்டோட அவங்க டைஅப் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து லான்ச் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த லான்ச்சிங் ஃபங்க்ஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த லான்ச்சிங் ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ குத்துவிளக்கு ஏற்ற போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்டர் பூர்ணிமா மேமும் நம்மளோட டாக்டர் சரவணன் சார் வந்து அதை நடத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பில் நானும் ஒருத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு ஸோ நம்மளோட ஓப்பனிங் அப்படி போய்க்கிறோம். ஓகே, நம்மளோட ஓப்பனிங் பார்க்கலாம் வாங்க. தரவாணி லயம் தரும் தேவி லயம் தருவாணி அம்மா மாணிக்க விடையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்.
and nephrology and urology services in 2016. So we have converted a general medicine based hospital to nephrology and kidney dialysis center. And usually if we have a kidney dialysis center, the happiness of the patients will be very less actually, because they will be diagnosed with some chronic kidney disease, which is a continuing ailment. So we need some positive energy inside the hospital. So that is where the infertility and gynecology steps in. Always there is a positive vibrations with because where I experienced it is my in-law center, that is Abhirami Maternity Center in Karur. I will always go there for a practice of one day. There I see lot of positive vibrations across the waiting hall and the entire hospital, because of they catering to lot of gynecology, delivery services, obstetric services, etc. So at this point, this juncture, we got introduction with Dr. Mridubhashini of Women's Center, and we have started this tie-up process. So we are converting our center to a Abhirami Women's Center. That is the launch. We are sitting here. So இதற்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் I will just I use this occasion to thank all, each and every one of you to make your grace occasion to this event. Now let's go for lighting the lamp ceremony. It's a very good day for us and for you. And I think இன்னைக்கு காத்தால Saraswati கேட்டோம் that the songs were so good. Okay, so that's a talent that you have, and we really appreciate it. Third, to have started this hospital. My mother and the other sisters. I know. ரொம்ப கஷ்டம். நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. அந்த புண்ணியத்துல நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. So all my blessings to all of you. And I know Purnima personally and well. Purnima used to work with us for a long period of time. எங்களோட வேலை பண்ணதுனால நிறைய பேர் வேலை பண்றாங்க எங்களோட. ஆனா சிலருக்கு we have a special place in here. Purnima is one of them. And definitely all our blessings to you, Purnima. And I'm sure you'll do well. I'm sure you will do well. And I'm sure you'll have the happiness and what comes along with that. Thank you. Thank you. Morning everybody. Ms. Vashni is my classmate. I know her for the past 50 years. She is not only in India, she is a world famous. She is very hardworking and sincere. I am very happy that you have tied up with her. My blessings and God bless you. The present occasion is to meet you all here with the august presence of Mrs. Dr. Mridubhashini, a legend in the field of infertility and gynecology over 40 years and above. I have been hearing her for many years. I have not met her all these days. Many of my patients have that patients have been going and coming back to me. The first occasion, I am very glad that she is here. I started practice here in the year 77, constructed the nursing home in 85, worked up to 96 as a general physician. My son joined me in 2013, wanted to construct a bigger storage building, so demolished, reconstructed. 2019-31 March, we opened this, and God's great things went on well. We went in for a liver transplant tie-up with the Global Hospital of Chennai. Now with another great blessings, Dr. Purnima is tying up with the giant and legend, Dr. Mridubhashini of Coimbatore. We pray Almighty that things go on well, we get well blessed with all your supports and do very well. Thank you all for having attended the function. Thank you. Yes, I'm Raj Shankar, his son-in-law, and my father-in-law is, as you know, a renowned doctor in Erode by his human service. He's here past 35 years. I'm standing here as a proud son-in-law
to being associated with him as the son-in-law past 25 years. Just next month I'm completing 25 years of married life. And he has started a hospital which is very renowned. And all I can say, I'm proud of my Saravanan too, who is adorned with the crown. And Purnima later on has brought gems like respected Dr. Mirga Bashni and add glory to the crown. God bless you. So, நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டில் பார்த்தோம்னா இப்போ இனிஷியேஷன் ஆஃப் கிட்னி சென்டர் 31st March நடந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் வி ஸ்டார்டட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ். நான் முன்னாடி சொன்ன ஒரு டிப்ரெஸ்ட் க்ரௌடை சேஞ்ச் பண்ண தான் நாங்கள் முதல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனே ஆரம்பித்தோம். ஒன்லி இஃப் வி டூ அ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபார் அ டயாலிசிஸ் பேஷண்ட், they get their life back and they will start smiling. Until that point, they won't smile actually. And then we started the tie-up with liver transplantation with Global Chennai. And now we are doing this, and then over the next 2 days, World Kidney Day is going to happen across the world. And we have been having the habit of conducting a rally that is usually to create awareness. In the Varshatoda logo, that is March 12, that is after 2 days. It is to create awareness among public among kidney diseases. For that also we are doing a rally from GH to Erode. I want all of you to participate in that actively. And I thank to all the comers here, and we will close the session. Thank you. It's a very special occasion for me, and I was always behind the scenes, and I was helping my husband out to bring Abhirami Kidney Care with working hard for the past 6 years. The heights he has reached is unimaginable, and I really appreciate him, and I'm really honored to be there with him. And now we have started Abhirami Women's Care, and the tie-up with Madam, it is thank you Madam, thank you so much, and I really thank Usha Ma'am and Thangam Ma'am for doing the honor in inaugurating Abhirami Women's Care, and I really thank everyone present here to grace the occasion. இவ்வளோ நேரம் நம்மளோட அபிராமி கிட்னி கேர் சென்டரோட அபிராமி உமன்ஸ் கேரோட ஓப்பனிங் லான்ச்சிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஸோ லைட்டிங் செடிமெண்ட்டில் ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாமே செம்ம க்யூட்டாக வந்திருந்தாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பட் ஒரு சில ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும். ஆனால் நம்மளோட அபிராமி கிட்னி கேரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பெஷாலிட்டிங்க. ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாகட்டும். ஒவ்வொரு பேஷண்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. சீரியஸ்லி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப்பில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையே தெரியாத அளவுக்கு அவங்க குணப்படுத்தி விடுற ஒரு சூப்பரான விஷயம் வந்து நம்மளோட அபிராமி கிட்னி கேர் சென்டர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களோட நியூ லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இதே மாதிரி அவங்க நிறைய லான்ச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்சிஎன் சேனல் சார்பாக எல்லாரும் சார்பாகவும் நம்ம ஒரு சூப்பரான விஷயம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க. ஸோ இப்போ நம்ம கூட சீஃப் கெஸ்ட் டாக்டர் மிருதுவாஷினி மேம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அபிராமி கிட்னி கேரோட ஒரு சூப்பரான லான்ச்சிங், நம்மளோட அபிராமி உமன்ஸ் கேரோட லான்ச்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்க போகிறோம். அங்கே போய் கேட்கலாம். I'm here in Erode.
ஈரோட்டில் வந்து அபிராமி விமென்ஸ் கேர் சென்டர் இனாக்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இட்ஸ் அ வெரி ஹாப்பி டே ஃபார் மீ. விமென்ஸ் சென்டர் சர்ச் இன் கோயம்புத்தூர் நாங்கள் வந்து ஒரு 35 இயர்ஸுக்கு மேலே விமென்ஸ் ஹெல்த் ஏரியாவில் வந்து in every area we are at the forefront of it. Our fertility unit was started in 1994. So we have done a lot of work in this area at a top level. And I'm today very, very happy that Dr. Purnima, who was working with me, அதாவது என்னோட வேலை பண்ணிட்டு இருந்தவங்க, நிறைய நாள் வேலை பண்ணிட்டு இருந்தவங்க, வெரி குட் டாக்டர், அப்போ அவங்களுடைய ஓன் சென்டரை வந்து இன்றைக்கி ஈரோட்டில் ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் we are very happy to give her all the backup that we can, all the help that we can, and she will be working with us to make it into one of the best centers in this area. And all the best, Purnima. 35 வருஷங்களுக்கு மேலே விமன் சென்டர் இன் கோயம்புத்தூர் எங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுக்கு, அதாவது குழந்தைகள் இல்லாத வர்றவங்களுக்கு சர்வீசஸ் இன்றைக்கி எவ்வளோ மேக்ஸிமம் சர்வீசஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய ப்ரெக்னன்சி ரேட்ஸ், அதாவது சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் உலகத்து அளவில் வந்து என்ன பெஸ்ட்டு கிடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலேயும் இருக்குது. அது வந்து நிறைய வருடங்களாக நிறைய தொழில்நுட்பங்களோடு இதை பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி இந்த ஃபெர்டிலிட்டி யூனிட்டில் முன்னாடி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு, குறைபாடுகளோட குழந்தைகள் இருந்தவங்களுக்கு இதையெல்லாம் தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு வைத்தியங்கள் நடந்துட்டுருக்கு. அண்ட் ஆல் தட் இஸ் பீயிங் டன் அட் அ வெரி லோ காஸ்ட் அஸ் வெல். எவ்வளோ தூரம் காஸ்ட்டு குறைச்சி பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்குறோம். அதே ட்ரெண்டை, அதே ஹேபிட்டை டாக்டர் பூர்ணிமாவும் கண்டினியூ பண்ணுவாங்க இன் ஈரோடு. ஸோ எல்லோரும் ஈரோட்லேருந்து அங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே வைத்தியத்தை ஆரம்பித்து எதெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளோட அபிராமி கிட்னி கேர் இப்போ நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பூர்ணிமா சரவணன் மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ மேம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உமன்ஸ் கேர் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ரொம்பவே மார்னிங்லேருந்து எமோஷ்னலாக வேறு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் இந்த விஷயத்த. வணக்கம், நான் டாக்டர் பூர்ணிமா. அபிராமி கிட்னி கேர் டாக்டர் தங்கவேலு ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளுக்கு 1985லேருந்து இருக்குது. டாக்டர் தங்கவேலு சார் அப்படின்றது ஈரோடு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. அவரோட சன் டாக்டர் சரவணன் வந்து அபிராமி கிட்னி கேர் 2014 ஆரம்பித்தார். அதிலிருந்து இப்போது நம்ம டயாலிசிஸ் வந்து நம்ம சிஎம் ஸ்கீம் எல்லா பக்கத்துலேருந்தும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து புது ஹாஸ்பிட்டல் வந்து 1 year ஆகுது. நம்ம இதில் ரீனல் டிரான்ஸ்பிளான்ஸ் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரகம் செயல் இழந்தவங்களுக்கு இது வரைக்கும் 5 சிறுநீரக டிரான்ஸ்பிளான்ட் நம்ம லைவ் ரிலேட்டட் பேஷண்ட்ஸுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து சிஎம் ஸ்கீம்லேயும் இதை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அபிராமி விமென்ஸ் கேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஜென்ரலாக ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் விமன் இட் வில் பி அட்ரெஸ்ட். இங்கே நம்ம சிறு வயதில் இருந்து நம்ம முதியவர்களுக்கு ஏர்லி ஏஜில் நம்ம அடலசன்ட் பீரியடில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம போஸ்ட் மெனோபாசல் இஷ்யூஸ் வரைக்கும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். கூட நம்மளுக்கு ஐவிஎஃப், இக்ஸி, டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விமன் சென்டர் டாக்டர் மிருதுபாஷினி மேடம் 35 years இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்க. ஷீ இஸ் அ லெஜெண்ட். அண்ட் அவங்களோட நம்ம டைப் வச்சுருக்கோம். நம்ம இந்த டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் நம்மளோட ஸ்கேன்ஸ் அதெல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஒரு 2 நாட்கள் மட்டும் நம்ம கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தால் போதும். மற்றது எல்லாமே நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். அவங்களோட டைப் வச்சுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வந்து இட் இஸ் ஈச் ஃபார் ஈக்குவல் அப்படின்ற தீமில் நம்ம இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த விமென்ஸ் டேயை நம்ம முன்னிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் 3 days வந்து ஃப்ரீ கேம்ப் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ் வி ஹேவ் நம்மளுக்கு ஆலோசனை வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோம். கூட ஸ்கேன்ஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். இதை முன்னிட்டு மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ எங்களோட ஆர்சிஎன் டிவி சேனல் சார்பாக நம்மளோட அபிராமி கிட்னி கேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய லான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐநோ வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்மளோட அபிராமி கிட்னி கேரோட அபிராமி உமன்ஸ் கேரோட லான்ச்சிங் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி போன டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்னி டிரான்ஸ்மிட்டட் வந்து பிளானிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லான்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உமன்ஸ் கேருக்கு
சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் அகெயின் உங்களை இதே மாதிரி அடுத்த லான்ச்சிங்கில் நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay Maya. Bye-bye.